அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு, இந்த நூலாசிரியர் தமிழண்ணல் அவர்கள். தமிழண்ணல் அவர்களை சொல்லக்கூடிய 5 இலக்கண நூல்கள் ஒரு சுருக்க பார்வை. அதில் முதலாவதாக வீரசோழியம். பொன்பற்றி ஊரினராம் புத்தமித்திரர் எழுதியது. பொன்பற்றி ஊரினராம் புத்தமித்திரர் எழுதியது. இவர் தம்மை ஆதரித்த சோழன் பெயரையே இந்நூலுக்கு இட்டார். முதலாம் ராஜேந்திரன் மன்னன் வீர ராஜேந்திரன் 1063 1070 வரைகளில் வீர ராஜேந்திரன் பெயராலேயே இது வீரசோழியம் எனப்பட்டது. இது எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்ற 5க்கும் இலக்கணம் கூறும் முதல் நூலாகும். இது மிகுதியும் வடநூல் மரபை தழுவியது. இதன் ஆசிரியர் புத்த மதத்தவர். இதற்கு பெருந்தேவனார் உரை என்ற பழைய உரை ஒன்று உண்டு. தமிழ் மரபை போற்றாததால் இது போற்றுவாரற்றது. அடுத்து இலக்கண விளக்கம். வைத்தியநாத தேசிகர் என்பார் 17ஆம் நூற்றாண்டில் எழுதிய 5 இலக்கண நூல். இது குட்டி தொல்காப்பியம் எனப்படுகிறது. குட்டி தொல்காப்பியம் என்று இலக்கண விளக்கத்தை அழைக்கப்படுகிறது. இந்த நூலின் ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். அடுத்தது தொன்னூல் விளக்கம். இந்த நூலை பெஸ்கி என்ற வீரமாமுனிவர் கிபி 18ஆம் நூற்றாண்டில் இயற்றிய 5 இலக்கண நூல். இது மேலை நாட்டு அறிஞர் ஒருவர் இத்தாலி நாட்டு பாதிரியார் தமிழில் இலக்கணம் எழுதியதோடு தாய்மொழியாம் லத்தீனிலும் தமிழுக்கு இலக்கணம் எழுதி பேணிய திறம் பெரிதும் போற்றத்தக்கது. முத்து வீரியம். முத்து வீரப்ப உபாத்தியாயார் என்பவர் 19ஆம் நூற்றாண்டில் எழுதிய 5 இலக்கணமாகும். சுவாமிநாதம் சாமி கவிராசர் எழுதிய 5 இலக்கண நூலாகிய இதுவும் 19ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாகும். அடுத்தது நன்னூலும் நேமிநாதமும். நன்னூல் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் கூறுகிறது. இதன் ஆசிரியர் பவணந்தி முனிவர், ஒரு சமண முனிவர். 3ஆம் குலோத்துங்கன் காலத்தவனான மைசூர் கோலார் பகுதியை ஆண்ட சீயகங்கனால் புறந்தரப்பட்ட இவர் கிபி 13ஆம் நூற்றாண்டினர் ஆவார். இதுவே இன்று தமிழ் மாணவர்களால் மிகுதியாக பயிலப்பட்டு வருகிறது என்பதால் இதன் சிறப்பை அறிய முடிகிறது. இதற்கு மயிலைநாதர் உரையையும் எழுதியிருக்கிறார். சங்கர நமச்சிவாயர் மற்றும் சிவஞான முனிவரின் விருத்தியுரையும் ஆறுமுக நாவலரின் காண்டிகையுரையும் இதற்குள்ளன. விசாக பெருமாளையர், வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் போல்வாரும் போன்றவர்கள் உரை எழுதியுள்ளனர். அடுத்தது நேமிநாதம். தொண்டை நாட்டு களத்தூரில் பிறந்த குணவீர பண்டிதர் 96 நூற்பாக்களில் எழுத்து, சொல், இலக்கணங்களை எழுதியுள்ளார். நேமிநாத அடிகள் என்ற தம் ஆசிரியர் பெயரை நூலுக்கு இட்டுள்ளார். சமணராகிய இவர் வட்சணந்தி மாலை என்ற வெண்பா பாட்டியலையும் எழுதியுள்ளார். இவர் காலமும் 13ஆம் நூற்றாண்டே ஆகும். சுருங்க கூறும் இதனை சின்னூல் எனவும் அழைப்பர். நேமிநாதத்திற்கு சின்னூல் என்று ஒரு பெயரும் உண்டு. அடுத்தது இலக்கண கொத்து. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுவாமிநாத தேசிகரால் எழுதப்பட்டது. சொல் இலக்கணத்தை 3 இயல்களால் 131 நூற்பாக்களால் கூறுவது சுப்பிரமணிய தீட்சிதரின் பிரயோக விவேகம் வடமொழி மரபை பின்பற்றிய சொல் இலக்கண நூலாகும். அடுத்ததாக பொருள் இலக்கண நூல்கள். தொல்காப்பியம் எழுத்து, சொல், பொருள் என்ற 3 பகுதிக்கும் இலக்கணம் வரைந்தது. பிற்காலத்தில் இவை முழுவதையும் எழுதுவதை விடுத்து ஒவ்வொரு பகுதியை சிறப்பாக எழுதியவர் பலராவர். அவ்வகையில் பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் ஆகியவற்றிற்கு சிறு சிறு தனி இலக்கண நூல்கள் தோன்றலாயின. இவற்றை சிற்றிலக்கண நூல்கள் என்று குறிப்பிடுவாரும் உண்டு.
அடுத்தது இறையனார் அகப்பொருள். இறையனார் என்ற புலவர் எழுதியது சங்க பிற்காலத்தில் பொருள் இலக்கணம் கிடைக்காமல் போன காலத்தில் பாண்டியன் வேண்டுகோள் கிணங்கி இறைவனே எழுதியதென்ற கதையுண்டு. இதன் உரை நக்கீரர் எழுதியதென்பார். 60 நூற்பா கொண்ட நூலுக்கு உரை மிக விரிவானது. பழந்தமிழ் உரைநடைய ஆராய்வார்க்கு இவ்வுரை பெரு விருந்தாகும். இவ்வுரை 10 தலைமுறை செவி வழியாகவே கேட்கப்பட்டு வந்ததென்ற குறிப்பு உண்டு. அதனுடன் முச்சங்கம் பற்றிய குறிப்பும் இவ்வுரையிலேதான் முழுமையாக கிடைக்கிறது. உரையின் காலம் 8ஆம் நூற்றாண்டாதல் வேண்டும் என்பார். அடுத்தது நம்பி அகப்பொருள். நாற்கவிராச நம்பி என்ற சமண சமய எழுதியவர் அகப்பொருள் விளக்கமாகும். இந்நூல் அகத்திணையியல், களவியல், வரைவியல், கற்பியல், ஒளிவியல் என்ற 5 இயல்களை கொண்டது. தொண்டை நாட்டு புளியங்குடியில் பிறந்து கவி இயற்ற வல்லவராய் விளங்கிய இந்நம்பி 12ஆம் நூற்றாண்டினர் என்பர். பொய்யாமொழி புலவர் பாடிய தஞ்சைவாணன் கோவை இதற்கு எடுத்துக்காட்டு பாடலாக அமைந்துள்ளது. அடுத்தது மாறன் அகப்பொருள். திருக்குறுகை பெருமாள் எழுதிய மாறன் அகப்பொருள் என்ற நூலும் ஒன்று இருந்ததாக தெரிகிறது. அவர் எழுதிய மாறன் அலங்காரம் கிடைக்கிறது. மாறன் என்பது நம்மாழ்வாரை குறிக்கும். அவரிடம் ஈடுபாடு மிக்க இவ்வைணவ அடியார் தம் நூல்களுக்கு அவ்வாழ்வாரின் பெயர்களையே சூட்டியுள்ளார். தமிழ் நெறி விளக்கம், களவியற் காரிகை என்ற அகப்பொருள் நூல்கள் முழுமையாக கிடைத்தன. அடுத்தது புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலையை இயற்றியவர் ஐயனாரிதனார். இந்நூல் வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிஞை, தும்பை, வாகை, பாட்டான், பொதுவியல், கைக்கீழை, பெருந்திணை என 12 பகுதிகளையும் நிரலாக வரிசைப்படுத்தி விளக்குகிறது. இலக்கணமாகிய கொழுவும் அதற்கு எடுத்துக்காட்டாகிய வெண்பாக்களும் உள. வெண்பா மிகவும் சிறப்பாக ஆளப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவநாயகர் உரை ஒன்றுண்டு இதற்கு. இந்நூல் 12 படலத்தை பின்பற்றியதென்பர். 12 படலம் புறத்திணையை 12ஆக வகுத்து காட்டிய இந்நூல் கிடைத்துள்ளது. யாப்பிலக்கண நூல்கள். சிற்றிலக்கண நூல்களுள் யாப்பிலக்கண நூல்களை மிகுதியாகும். அவிநயம், பல்காப்பியம், பல்காயம், காக்கை பாடினியம், சிறுகாக்கை பாடினியம் போல நாம் கேள்விப்படுவனவும் மேற்கோட் பாடல்கள் கிடைப்பனவும் யாப்பு நூல்கள் மிக பலவாகும். கையனார், நத்தத்தனார், மையச்சுரர் போல்வார் பலர் இத்துறையில் தொண்டாற்றிய புலவர்களாவர். யாப்புரங்களம், யாப்புரங்கள காரிகை இவை அமிர்தசாகரர் என்ற சமண முனிவரால் எழுதப்பட்டவை. யாப்பரங்களம் சமண முனிவர் ஏற்றப்பட்டவர். இவர் தீபங்குடியில் வாழ்ந்தவர். 11ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவை எழுதப்பட்டனவாதல் வேண்டும். யாப்பரங்களத்திற்கு மிகச்சிறந்த விருத்தியுரை ஒன்று உண்டு. காரிகை குணசாகரர் எழுதிய உரை ஒன்றுண்டு. காரிகையே பெரிதும் பயிலப்பட்டு வந்துள்ளது. காரிகை எற்று கவி பாடுவதில் பேரிகை கொட்டி பிழைப்பதும் நன்றே என்ற பழமொழி போன்ற தொடரால் இதை அறிய முடியும். திருத்தணிகை விசாக பெருமாளையரின் யாப்பிலக்கணம், குமரகுருவரின் சிதம்பர செய்யுட்கோவை, திருக்குறுகை பெருமாள் கவிராயரின் மாறன் பாப்பாவினம் மற்றும் பல்சந்த பரிமளம், திருவலங்காற்றிரட்டு விருத்தப்பாவியல் போல்வன குறிப்பிடத்தக்கவனாக இருக்கின்றன. அணி இலக்கணம். தண்டி அலங்காரம், தமிழில் எழுந்த அணி நூல்கள் எல்லாம் வடமொழியை பின்பற்றியுள்ளன அல்லது வடமொழியிலிருந்து பெயர்க்கப்பட்டுள்ள. இது தண்டி என்று காஞ்சியில் வாழ்ந்த வடமொழி அறிஞர் எழுதிய காவியா தரிசம் என்ற நூலினை பின்பற்றி தமிழில் எழுந்த நூலாகும். எடுத்துக்காட்டு பாடல்களும் நூலாசிரியரே எழுதியனவென்பர். பொதுவியல், பொருள் அணியியல், சொல் அணியியல் என்று 3 இயல்களில் 125 நூற்பாக்களை உடைய இது வடமொழி தண்டியின் காலமாகிய 7ஆம் நூற்றாண்டு எனவும்
அனபாய சோழன் குலத்தொங்கனை அதாவது சுட்டும் எடுத்துக்காட்டு பாடல்கள் இருப்பதனால் இதன் காலம் 12ஆம் நூற்றாண்டு எனவும் 2 கருத்துக்கள் உண்டு. திருக்குறுகை பெருமாள் எழுதிய மாறன் அலங்காரம் என்ற நூல் வடமொழி மரபு வெளிப்பட்டது. மதுரை தமிழ்ச்சங்க வெளியீடாக வந்துள்ளது. குவலயானந்தம் சத்திராலோகம் என்ற மொழிபெயர்ப்பு நூல்களை முனைவர் சாவிய சுப்பிரமணியன் அண்மையில் வெளியிட்டுள்ளார். திருத்தணிகை விசாக பெருமாளையர் எழுதிய அணி இலக்கணம் என்பது ஒன்றும் உண்டு. இன்று புலவர் குழந்தையின் யாப்பதிகாரம் சரவண தமிழின் தமிழ் நூல் போல்வன குறிப்பிடற்பாலன. பாட்டியல் நூல்கள். தமிழ் இலக்கணம் முதலில் 3ஆக இருந்தது. பொருள் என்ற பிரிவிலேயே யாப்பும் அணியும் அடங்கியிருந்தன. காலப்போக்கில் யாப்பிற்கு தனிப்பிரிவு தோன்றி இலக்கணம் 4 எனப்பட்டது. பிறகு அணியும் பிரிந்து 5 என ஆகியது. பின்னர் இலக்கிய வகைகளையும் விளக்கும் பாட்டியல் என்ற பிரிவு தோன்றி அதற்கென பல நூல்கள் தோன்றின, வளரலாயின. இது 6வது பிரிவாகும். 7வதாக உரியியலிலிருந்து நிகண்டுகள் என்ற பிரிவும் வளர்ந்தது. முருகதாசர் எனப்படும் தண்டபாணி சுவாமிகள் தோன்றி 6வகை இலக்கணம் என எழுதி 6வதாக புலமை இலக்கணத்தை புகுத்தியதும் இவன் சிந்திக்கத்தக்கதாகும். பன்னிரு பாட்டியில் 12ஆம் நூற்றாண்டு. வச்சநந்தி மாலை அல்லது வெண்பா பாட்டியில் குணவீர பண்டிதர். நவநீத பாட்டியில் நவநீத நடன். வரையறுத்த பாட்டியல் அல்லது சம்பந்த பாட்டியல் சம்பந்த முனிவர் அவர்கள். சிதம்பர பாட்டியில் பரஞ்சோதி முனிவர். இலக்கண விளக்க வைத்தியநாத தேசிகர். தொன்னூல் விளக்கம் வீரமா முனிவர். முத்துவீரியம் முத்துவீர உபாத்தியாயர். பிரபந்த மரபியல் பிரபந்த தீபிகை முத்து வேங்கட சுப்பையா. இப்பாட்டியல் நூலின் முதற்சீர் முதல் ஈழத்தை பாட்டுடை தலைவனின் பெயருடன் சார்த்தி சோதிட முறையிற் பொருத்தம் காண்பது ஒரு பகுதியாகவும் தமிழ் இலக்கிய வகைகளுக்கு இலக்கணம் கூறுவதும் ஒரு பகுதியாகவும் கொண்டு விளங்குபவையாகும். நிகண்டுகள். தொல்காப்பியர் உரியியலில் 120 அரும் சொற்களுக்கு பொருள் கூறியுள்ளார். ஏனைய இடையியல் மரபியல்களுக்கும் சொற்களை தொகுதிப்படுத்தி பொருள் கூறும் முறையுண்டு. இம்மரபு வெளிவந்த நிகண்டுகள் முதலில் உரிச்சொல் பணுவல்கள் என்று அழைக்கப்பட்டன. தமிழ்மொழி சொல் வளத்தை காட்டவும் பெருக்கவும் இவை உறுதுணையாவன. இவை தமிழில் தோன்றிய அகராதி கலை என மதிக்கப்பட வேண்டும். முன்பு நிகண்டு கற்றுத்தான் தமிழ் படிக்கத் தொடங்குவர். செய்யுள் வடிவமான நிகண்டுகள் தமிழ் சொற்கள் அனைத்தையும் ஒருவர் நினைவு கொள்ளத்தக்க துணையாயின. அதனால் தமிழ் கல்வி செழித்தோங்கியதெனில் மிகையாகாது. ஆனால் உண்மைதான். திவாகரம் காலத்தால் முற்பட்டது. சங்கச் சான்றோர் விளக்கு மிகுதி. இதன் முதல் நூல் ஆதி திவாகரம் என்பர். சேந்தன் என்ற மன்னன் வேண்டுகோளால் சமணராகிய திவாகர முனிவர் இயற்றப்பட்டமையின் சேந்தன் திவாகரம் என்ற பெயரும் இதற்குண்டு. இதன் காலம் கிபி 8ஆம் நூற்றாண்டு என்பர். 9500 சொற்களுக்கு இதில் விளக்கம் உள்ளது. 384 பல பொருள் தரும் சொற்கள் இதில் உள்ளன. பிங்கள நிகண்டு. திவாகரின் மாணவர் பிங்கள முனிவர் எழுதியது. பிங்களந்த எனவும் 10ஆம் நூற்றாண்டினது 14700 சொற்களுக்கு விளக்கமும் 1091 பல்பொருள் தரும் சொற்களுக்கு இதில் காணப்படுகின்றன.